பிளானஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இங்க இப்ப இந்த லொகேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயேங்க. என்னங்க சொல்றீங்க? ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயேவா? ஆமாங்க, உண்மையாலே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயேங்க, நியர் பைங்க. ஓகேங்களா? ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் 900 மீட்டர்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் நியர் பைங்க. பிளாட் வந்து சூப்பர் சைசஸ்ல இருக்கு. ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் வாங்கக்கூடிய அளவுல ஒரு பிளாட் சைஸ் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20க்கு 40ங்க. 20க்கு 40 800 ஸ்கொயர் ஃபீட் பக்கத்துலயே இருக்குங்க. சேர்த்து எடுக்க தந்தாலும் பாத்தீங்கன்னா 40க்கு 40 1600 ஸ்கொயர் ஃபீட்டாவும் நீங்க எடுக்கலாம். அப்படி இல்ல தனியா நார்த் பேசிங்ல ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டும் அவைலபிள் இருக்கு. 90% பேங்க் லோன் பண்ணி தருவாங்க. டிடிசிபி ரேரா சர்டிபிகேட்டோட அவைலபிள் இருக்குங்க. ரயில்வே ஸ்டேஷன் 1 கிலோமீட்டர், ஜிஎஸ்டி 1.5 கிலோமீட்டர். ஓகேங்களா? சூப்பர் மார்க்கெட் ஷாப்ஸ் நியர்பை இருக்கு. கூடுவாஞ்சேரி பேருந்து நிலையம். ஓகேங்களா? கூடுவாஞ்சேரி பேருந்து நிலையம் 1.5 கிலோமீட்டர் ஷார்ப்பா. ஓகேங்களா? சூப்பரா இருக்கும். லொகேஷன் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு கூடுவாஞ்சேரியில மார்க்கெட் பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் வித்துட்டு இருக்காங்க ஜிஎஸ்டில. ஓகேங்களா? ஜிஎஸ்டி மெயின் ரோட்ல இருந்து 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இருக்கிற ரேடியஸ்ல இருக்கிற ஒரு லேண்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு 5000 சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா லொகேஷன் வந்து அந்த அளவுக்கு இன்னைக்கு டாப்பா போயிட்டு இருக்கு கூடுவாஞ்சேரி லொகேஷன். ஸோ வந்து லொகேஷன் வந்து நல்லா வந்து அனலைஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் இன்னைக்கு கூடுவாஞ்சேரியில அவைலபிள் இருக்கு. இப்போ ஸ்கூல்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல், வேலம்மாள் விஜயசரமா அதுவும் இருக்கு. உங்களுக்கு இங்க எஸ்ஆர்எம் காலேஜ், எஸ்எம் பிகெஸ்ட் மெடிக்கல் காலேஜும் இருக்கு. உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜும் இருக்கு, பனிமலர் காலேஜும் இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள எல்லாமே அவைலபிள் இருக்க ஒரு பர்ஃபெக்டான லொகேஷன் இருக்கு. ஸ்கூல், காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. பேங்க்ஸ், ஏடிஎம்ஸ், சூப்பர் மார்க்கெட், பெட்ரோல் பங்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி ஜங்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். நம்ம பார்க்க வேண்டிய பிளாட் இருக்காங்க. நான் சொன்ன சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 20க்கு லென்த் வந்து 40. ஓகேங்களா? 4ஆம் நம்பர் பிளாட். ஓகேங்களா? பக்கத்துலயே 5ஆம் நம்பர் பிளாட்டும் இருக்கு. நீங்க 2 பிளாட்டை சேர்த்து எடுத்தனாலும் எடுத்துக்கலாம், இல்ல சிங்கிள் பிளாட்டா எடுத்தனாலும் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி சப்டிவிஷன்ல தாங்க இருக்கு. ஓகேங்களா? ஆல்ரெடி சப்டிவிஷன்ல தான் இருக்கு. டிடிசிபி ரேரா சர்டிபிகேட்ங்க. டிடிசிபி ரேரா சர்டிபிகேட் 90% பேங்க் லோனுங்க. வெறும் 34 லட்சம் தான் வருது. ஓகேங்களா? 34 லட்சத்துல மேக்ஸிமம் 90%னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 31 லட்சம் கிட்ட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோனாவே பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க ஒரு 3 lakhs வச்சிருந்தா டவுன் பேமெண்டா வச்சிருந்தீங்கன்னா நீங்களும் இங்க ஒரு வீட்டு மனையா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து உள்ளே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? உள்ளே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத்திங்க இந்த லொகேஷன்ல இருக்கு. ஏன்னா இந்த லொகேஷன்லாம் ரெண்டல் பர்பஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்னைக்கு அதிகமா தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன் நியர்பை இருந்தா இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 2 BHK 13,000 14,000 தாராளமா குறைஞ்சது போகுது. ஓகேங்களா? இந்த இடம் வாட்டர் முக்கியமா சொல்லணும்ல. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 ஃபீட்லயே உங்களுக்கு நல்ல வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆரோ பியூரிஃபையர் போடாமையே தண்ணி குடிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த லொகேஷன்ல வாட்டர் நல்லாவே இருக்கு. ஸோ நீங்க வந்து நேரடியாக பார்க்கும்போது அதை நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க. லொகேஷனுக்கு அட்வான்டேஜ்னு சொல்லி போனா இன்னும் ஏகப்பட்டது சொல்லிட்டே போகலாம். கனெக்டிவிட்டின்னு பாத்தீங்கன்னா இங்க கூடுவாஞ்சேரி டு இந்த ஜிஎஸ்டியை கனெக்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து மோர் தென் ஐடி கம்பெனிஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு ஜோகோ ஐடி கம்பெனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜோகோ வித்தின் வந்து பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர்ஸ்ல ஜோகோ அவைலபிள் இருக்கு. இந்த மாதிரி வந்து நிறைய சொல்லிட்டே போகலாம். ஓகேங்களா? ஊரப்பாக்கம் கனெக்டிவிட்டினா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப். இன்னைக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் நோக்கி நிறைய பேர் வந்து பொங்கல் அன்னைக்கு அந்த ஃபெஸ்டிவல் நாள்ல பஸ் தேடி நிறைய கிளாம்பாக்கம் வர வேண்டியிருக்கு. நம்ம இங்க கூடுவாஞ்சேரி ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம ஒரு லேண்ட் வச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா நீங்க கிளாம்பாக்கம் போனா ரொம்ப ஒரு ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் போயிடலாம். ஓகே சொல்றீங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டோட வழியை நான் மென்ஷன் பண்றேன் உங்களுக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டில இருந்து நீங்க வரும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட் ரயில்வே ஸ்டேஷன் போற ரோடுங்க. ரயில்வே ஸ்டேஷன் வந்தோம்னா ரயில்வே ஸ்டேஷன் பிரிட்ஜ் இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் ட்ராக் கிராஸ் பண்ற பிரிட்ஜ் ஏறி இறங்குனீங்கன்னா போன உடனே வந்து பாத்தீங்கன்னா மாடம்பாக்கம் ரோட்டு ஒன்று இருக்கும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு நீலமங்கலம் போற ரோட் இருக்கும். அதே வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? 900 மீட்டர்ஸ் வரும். நம்ம சைட்டுக்குள்ள வர ரோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 ஃபீட் ரோடுங்க. 30 ஃபீட் சிமெண்ட் ரோடு. ஓகேங்களா? வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு வர வேண்டிய அமித் சிட்டி அப்படின்றத வந்து போர்டை நாங்க மென்ஷன் பண்ணியிருப்போம். நம்ம சைட்டுக்குள்ள இருக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 ஃபீட் ரோடு தாங்க. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா 30 ஃபீட் ரோடு. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தார் ரோடு தான். ரொம்ப குவாலிட்டியான ரோடு. சூப்பரா அருமையா போட்டு வச்சிருக்காங்க. லொகேஷன் இந்த லொகேஷனுக்கு இது ரொம்பவும் ஒர்த்தானது. ஏன்னா நீங்க எந்த ஒரு டிராவல்ஸையும் வந்து யாரையும் வந்து டிஃபெண்ட் பண்ணி உங்க வீட்டுல வந்து இங்க ஸ்டே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு 10 மினிட்ஸ் நீங்க நடந்தீங்கன்னா போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனை நீங்க ரீச் பண்ணிட முடியும். நடந்து போறீங்க அப்படின்னாலே நீங்க ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ணிடலாம். தென் வந்து பக்கத்துலயே வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் ஃபெசிலிட்டிஸை நீங்க ரீச் பண்ணிட முடியும். ஓகேங்களா? இன்னைக்கு எல்லாருக்குமே இண்டிவிஜுவல் வெஹிக்கிள் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல எல்லாருமே போகணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சரிப்பட்டு வராது. ஒரு சில வந்து ஆலையில தருணங்கள்ல அவங்க போகணும்னா நடந்து போற கண்டிஷனும் இருக்கு. அந்த மாதிரி வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நம்ம சைட் இருக்கு. இந்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டை வந்து பாத்தீங்கன்னா
வீடாவும் 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 20க்கு 40 நாங்க வந்து பாத்தீங்கன்னா வீடாவும் கன்சிடர் பண்ணி தரோம். லேண்டுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 34 லட்சம் வருது. வீடுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து லட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 BHK வில்லா வந்து நம்ம கட்டி தரப்போம். 2 BHK வில்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல கட்டி தருவோம். இப்ப நாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வீட நீங்க அப்படியே ஆப்போசிட்ல நீங்க பாக்கலாம். வெறும் 1000 ஸ்கொயர் ஃபீட் 3000 பில்டப். ஓகேங்களா, 1000 ஸ்கொயர் ஃபீட் 3000 பில்டப் வந்து ஒரு நாங்க கட்டிட்டு இருக்க வீடு. இது ரொம்ப அருமையா வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, நீங்க அதுதான் நாங்க ஆல்ரெடி கட்டிட்டு இருந்த ஒரு வீட்டையே நீங்க பாக்கலாம். அந்த வியூவும் நீங்க வந்து இமேஜினேஷன் வந்து பாக்கலாம். செம்மையா இருக்கும் வீடு. ஓகேங்களா, இது வந்து நாங்க ஃபர்ஸ்ட் பேஸ்ல பண்ண வீடு இது. சோ இந்த மாதிரி வந்து அழகான வீடுகளை வந்து பாத்தீங்கன்னா நாங்க நிறைய கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் ஸ்மால் ஹவுசஸ், ஸ்மால் பட்ஜெட் ஹவுசஸ் எல்லாம் நாங்க ரொம்ப நிறைய பண்ணியிருக்கோம் ஊரப்பாக்கம் லொகேஷன்ல. சோ அதோட டெமோ வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். நீங்களும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு அட்வான்டேஜான ஒரு டிடிசிபி ரெரா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான லொகேஷன்ல கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயே கிடைச்சிருக்கு. மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது